வெல்கம் டு ரேஷ்மா பாண்டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போது ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் மஞ்சத்தூளையும் கலந்து வச்சுக்கிட்டு இதை தோல் நீக்கிட்டு எடுத்து அரிஞ்சு அதில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம சமைக்கிறவர்களும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கலாம், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போது குக்கரை வச்சுப்போம். குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடு ஆகட்டும். சூடு ஆறுனதும் நம்ம சூடான பிறகு நம்ம சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிச்சிப்போம். பொரிஞ்சதும் நான் காரத்துக்கு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த 5 மிளகாயும் இப்போது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு மிளகாய். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வளர்கிற அளவுக்கு வதங்கட்டும். வாங்க இப்போ நல்லா அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கூட இப்போவே நம்ம கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம புதினா இலையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்து அதையும் கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயையும் ஜாக் ஃப்ரூட்டையும் நம்ம இப்போ இதில் பீஸை சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு இருந்தால் அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து இப்போது நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா நல்லா வதங்கி வரட்டும். கூடவே நம்ம கரம் மசாலா, குழம்பு மசாலா, மஞ்சள் பொடி 3த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு 6 மிளகா போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். போட்டு வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம தயிரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். மசாலாங்களில் போனதும் இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு தண்ணி நான் 1.5 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு சொம்பு அரிசி 1.5 டம்ளர் 1.5 சொம்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்ததும் நம்ம அரிசி கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க. கீழுக்கும் மேலுக்கும் நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டோம்னாக்கா நம்மளோட பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அவ்வளவுதாங்க. இப்போது நாம் இப்போ இது மேலே வெயிட்டை போட்டு மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டையும் போட்டுடுவோம். போட்டு நான் 3 விசில் வச்சேங்க. 3 விசில்லையே எனக்கு ரைஸ் நல்லா பலன்னு வந்துடுச்சுங்க. பாருங்கள். இந்த டைமில் உப்பு காரமும் பார்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்களும் உப்பு சேர்த்துக்கிட்டு வச்சுக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டிருந்தேன். கலர் வரல. அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளவுதாங்க. வெயிட்டை போட்டு இப்போ மூடி 3 விசில் வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் 3 விசில் வந்து நான் வந்து ஆவி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் பிரியாணி செம்மையாக இருக்குதுங்க. நான் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் தாங்க செஞ்சேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தாங்க. செம்மையாக இருந்ததுங்க. நம்ம ஆட்டுக்கறியவே வந்து அந்த ஃபீலில் வந்து நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்காக தாங்க செம்மையாக இருந்தது. சாப்பிட்டாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.